கிரியேஷன். நம்மளுடைய சேனல் முழுக்க முழுக்க சர்விங் சம்பந்தமானது. இதுல எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸும் போட்டுக்கிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சர்விங் சம்பந்தமான உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய டிஜி அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்மளுடைய சேனல்ல பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. இதுல பாடி மெஷர்மெண்ட் எப்படி பண்றது, பாடி மெஷர்மெண்ட்டை பிளவுஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கப்புறம் கட் பண்றது, ஸ்டிச் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் முக்கியமா போடணும்னு நினைச்சேன். அதெல்லாம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆன்லைன்ல ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் என்கிட்ட சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிரா சைஸ் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது, அதை எப்படி செலக்ட் பண்ணணும், என்னோட பிரா சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரெடிமேட் பிளவுஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சைஸ்ல வந்து பிளவுஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் கேட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ட்ரெஸ், நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கும் போது எந்த மாதிரி குர்த்திஸ், மத்த டிஷர்ட், எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எந்த சைஸ்ல நான் எடுக்கணும் அப்படிங்கறத கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சாங்க. சோ அவங்களுக்கு சின்ன சின்ன கிளாரிபிகேஷன் எல்லாம் கொடுத்தேன். சோ அந்த கிளாரிபிகேஷனை தான் ஒரு வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரா சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து ரெடிமேட் பிளவுஸ் எடுக்கணும் அப்படின்னா அது எந்த சைஸ்ல எடுக்கணும், இப்ப ரெடிமேட் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அது எந்த சைஸ்ல எடுக்கணும் அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரா சைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு 2 மெஷர்மெண்ட்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் பஸ் சைஸ் நம்மளுக்கு தேவை. அண்டர் பஸ் சைஸ்னா உங்களுடைய செஸ்டுக்கும் கீழே உள்ள சைஸை நீங்க எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் சைஸையும் நீங்க எடுத்துக்கோங்க. சோ இந்த 2 மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பிரா சைஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத ஸ்கிரீன்ல போடுறேன், பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பஸ் சைஸ் 36, அண்டர் பஸ் சைஸ் 30 எடுத்துக்குவோம். அண்டர் பஸ் சைஸோட 4 ஆட் பண்ணிங்கன்னா 34 கிடைக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு கப் சைஸ் தேவை. கப் சைஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு 4 வகை இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சைஸ்க்கும் அண்டர் பஸ் சைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம கப் சைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கப் சைஸ் பி. ஸோ நம்ம பிரா சைஸ் 34B. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனை பார்த்துருப்பீங்க. மெஷர்மெண்ட்ஸ் 2 மெஷர்மெண்ட்ஸை மட்டும் வச்சு நீங்க பிரா சைஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிரா சைஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிளவுஸ் சைஸ் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிராவோட சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பிளவுஸ் எடுக்கணும், ரெடிமேட் பிளவுஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிரா சைஸ் என்னவோ அதுக்கு அடுத்த சைஸ் எடுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 36 அப்படின்னா உங்களுக்கு பிரா சைஸ், பிளவுஸ் எல்லாமே, ட்ரெஸ் எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ல தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிரா சைஸ் வந்து 36 அப்படின்னா உங்களுடைய பிளவுஸ் சைஸ் வந்து 38ல நீங்க எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஏன் வந்து நம்ம பிரா சைஸ் 36ஆ இருந்தா 38ல எடுக்கணும்னா, நம்மளுக்கு வந்து இன்னர் பார்ட் வந்து நல்ல டைட்டா இருக்கணும். அதுக்காக தான் பிரா நம்ம வந்து கரெக்டான சைஸ்ல போடுறது. அதை விட கொஞ்சம் நம்ம லூசா போடுறது எதுக்குன்னா, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் நம்ம லூசா அடுத்த சைஸ்ல நம்ம பிளவுஸ் போடுறது. சோ உங்களுடைய பிரா சைஸ் எந்த சைஸா இருந்தாலுமே அதுக்கு அடுத்த சைஸ்ல பிளவுஸ், ரெடிமேட் பிளவுஸ் நீங்க எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உங்களுக்கு பிரா சைஸ் தெரிஞ்சிருச்சு, ரெடிமேட் பிளவுஸ் சைஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம வந்து ரெடிமேட் ட்ரெஸ் எந்த சைஸ்ல எடுக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ பிரா சைஸோட அடுத்த சைஸ்ல நீங்க பிளவுஸ் எடுத்தீங்கன்னா பிளவுஸோட அடுத்த சைஸ்ல நீங்க ட்ரெஸ் எடுக்கணும். சோ அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி பிரா சைஸ் 36 அப்படின்னா பிளவுஸ் சைஸ் நீங்க 38ல எடுக்கணும். பிளவுஸ் சைஸ் நீங்க 38ல எடுக்கிறத நீங்க 42 வரைக்கும் நீங்க ஆல்டரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ் சைஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா 38னா 40. சோ உங்களுடைய சைஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட சைஸ் 40ஆ இருக்கும். சோ அடுத்தடுத்த சைஸ்ல தான் நீங்க வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பிரா சைஸ், பிளவுஸ் சைஸ், ட்ரெஸ் சைஸ் இது மூணுமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதுல இருந்து நீங்க
எந்த விதமான ட்ரெஸ்ஸஸ் எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.